My dear brothers and sisters, on Easter Sunday morning, a series of bomb blasts has killed 290 people and over 500 people are injured in our neighboring country, Sri Lanka. It is indeed a massacre. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உயிர்த்த இயேசுவின் பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருந்த வேளையிலே கோவிலிலும் மற்ற இடங்களிலும் குண்டு வெடிப்பினால் உயிரிழந்த இலங்கையில் வேதனையோடு இருக்கின்ற நம் சகோதர சகோதரிகளுக்கு நமது ஏதோ இணக்கத்தையும் ஒத்துழைப்பையும் காட்ட நாம் ஒன்றாக கூட வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. We as a peace-loving people and the parishioners of St. Luke and Divine Mercy Church, Ananagar, will go for a candle-lit peace march to pray for the victims of our brutal violence and ruthless killing of innocent people. ஆகவே மே மாதம் 1ஆம் தேதி மாலை 6 மணிக்கு இறை இரக்கத்தின் ஆண்டவருடைய ஆலயத்திலே நாம் ஒன்று கூடி திருப்பலி ஒப்புக் கொடுப்போம். அதைத் தொடர்ந்து மெழுகுபத்தி ஏந்தி நாம் பவனியாக சிந்தாமணி சிக்னல் வரை வந்து அதன் பிறகு 2வது அவென்யூ வழியாக இந்த பவனி தொடர்ந்து இறுதியிலே புனித லூக்கா ஆலயத்தை வந்தடையும். நற்கருணை ஆசியோடு இந்த அமைதி பவனியும் நம்முடைய முயற்சியும் நிறைவடையும். This march will send out the strong message of our Christian solidarity and brotherhood. We appeal to all parishioners, both St. Luke and Divine Mercy, and the people of Ananagar to come in large numbers and make this peace march really a success. இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாற்றி வழிநடத்துவாராக.